வணக்கம் பேச்சுலர் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரூமில் முட்டைக்கோஸ் பொரியல், எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் அரைஞ்சுங்க, நல்லா வணக்கிட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி, ஒரிஜினல் பச்சை பட்டாணி, கலர் போட்டது இல்லைங்க, இந்த பாக்கெட்டில் வைப்பாங்களே அந்த கலர் போட்ட பட்டாணி இல்லை, ஒரிஜினல் பட்டாணி. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். முட்டைக்கோஸ், ஒரு நல்ல பெரிய கோஸை ஒன்று வாங்கிட்டு வந்தேன், நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டேன். முட்டைக்கோஸ் இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. முட்டைக்கோஸு நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வதக்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ருசி கிடைக்கும். எண்ணெயிலே முட்டைக்கோஸ் வதக்கி விட்டா, அதுக்காக வதக்கி விட்டேன். மஞ்சள் பொடி, சாம்பார் தூள், சாம்பார் பொடிங்க, 2 பொடி தான், ரொம்ப கசகசன்னு பொடி அது அந்த பொடி இந்த பொடி இல்லை, சாம்பார் பொடி மஞ்சள் பொடி மட்டுங்க. கொஞ்சோண்டு தண்ணி வேகிற அளவுக்கு. தக்காளி, ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி, 2 பச்சை மிளகா, காய் ஓரளவுக்கு வெந்த ஒருபாடு தக்காளி போட்டால் அந்த தக்காளி தனியாக சுவையாக தெரியும், கொஞ்சம் ருசி கொடுக்கும். தக்காளி உடஞ்சி போகாது, அது அப்படியே கொஞ்சம் இதாக நல்லா வெந்து இதாக இருக்கும். அதுக்காக நான் லாஸ்ட்டாக போட்டேன். அதுக்காக நான் ஃபுல்லாக சமையல் பற்றி ஃபுல்லாக தெரியுன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சது ரூமில் செஞ்சு சாப்பிட்றேன். கொஞ்ச நாள் வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி பார்த்தீங்களா, நல்லா ஓரளவுக்கு அப்படியே போட்டது அப்படியே ஓரளவுக்கு வெந்து நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் மட்டும் தண்ணி மட்டும் ட்ரை ஆச்சுன்னா போதும், காய் நல்லா வெந்துருச்சு. உங்கள் ரூம்லேயும் பேச்சுலராக இருக்கிறீங்க, தனியாக இருக்கிறீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம ரூமில் எப்பயுமே ரேஷன் அரிசி சாதம் தான், சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் பசங்க எல்லாருமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். ரேஷன் அரிசி சாதம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ரேஷன் அரிசி சாதம் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. சாதம் வடித்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாதம் ரெடியாக வெந்துருச்சு, சாப்பிட்றலாம். பாருங்கள் காய் பார்த்திங்களா அந்தளவுக்கு வெந்து வந்துருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ரேஷன் அரிசி சாதம் தான் பார்த்தீங்களா, சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. சூப்பருங்க நண்பர்களே, முட்டைக்கோஸ் பொரியல், ரேஷன் அரிசி சாதம் நல்லா சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ரூமில் தனியாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு கடையில் சாப்பிடாதீங்க. முடிஞ்சளவு கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ரூம்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு வாழ்க்கை துணைவி வர வரைக்கும் பேச்சுலராக இருக்கிறீங்க, வெளியூரில் தங்கி வேலை செய்கிறீங்க, அவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வாழ்க்கை துணைவி வர வரைக்கும் கடையில் சாப்பிட உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. காசு செலவு, உடம்புக்கு கெடுதல். என்னங்க, வீட்டில் செஞ்சு
சுவையாக உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.